அது என்னது லஞ்சா ஊசிங்க தான் கிடக்கு. காலைல வந்து முதல் வேலையை அதை கிளீன் பண்ணி போட்டு தான் நான் வேலையே பார்க்குறேன். அதை சரி பண்ண சொல்லுங்க, பிள்ளைங்க வாழ்க்கை கெடாம. 5 வருஷம் பண்ணது ஒன்றுமே வேஸ்ட் தான். ஒன்றும் பண்ணு எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு ஃபீடு பிரேக் போடல, அந்த பக்கம் எவ்வளோ சொல்லி நான் பண்ணி தரேன்னாங்க. இது அவர் கட்சி ஜெயிச்சப்போ வந்ததோட சரி, அதுக்கப்புறம் இந்த ஏரியா பக்கம் வந்ததில்லை. அவரை பார்த்ததே இல்லைம்மா. 5 வருஷம் அவர் ஆட்சியை முடிய போகுது, இது வரைக்கும் அவர் நான் பார்த்தது கிடையாது. கொசு ஆஃபீஸ் வரைக்கும் போட்டா பூச்சி அனுப்புறாங்க. இந்த இடத்துல எப்படி இருக்குது பாருங்க, கொசு எதுலேயே அவ்வளோ கொசு இது. போய் சொல்லிட்டு வந்தா அவனுக்குள்ளே அடிச்சுட்டு வந்துட்டு போய் சொல்லிட்டு அடிக்கவே இல்லை. சரியாக ரோடெல்லாம் கவுன்சிலராக இருக்காங்க, அவங்க வர அன்னைக்கு தான் அங்கே இந்த ரோடெல்லாம் க்ளீனாக இருக்கும். அவங்க வராத அன்னைக்கெல்லாம் என்ன இருக்கும், இதை பாருங்கள் அங்கே ஏத்தாப்புல பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு ரோடெல்லாம் சரி பண்ணால் நல்லா இருக்கும். எங்கே பார்த்தாலும் குண்டு குழிமா இருக்குது, ஒரு சுத்தமே கிடையாது ரோடு. எங்கே பார்த்தாலும் பள்ளம் முடாது. வாக்கிங் போகிறதுக்கு அந்த பாலம் கட்டி வச்சுது. நீங்களே சொல்லுங்க, ஒரு பாலம் கட்டுறதுக்கு 1 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது. அது டிராஃபிக் மூடி வச்சுட்டு அது இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது மூடி வச்சு அப்போ எதுக்கு அந்த பாலம் கட்டணும்? மக்கள் நிறைய குறைகள் வச்சுருக்காங்க, ஆனால் யாரையும் போய் அவங்க மீட் பண்ணுறது கிடையாது. எந்த தொகுதி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, கவுன்சிலராக இருந்தாலும் சரி, யாருமே வந்து ஜெயிச்சு வர்றதோடு சரி, மறுபடியும் தேர்தல் வரும்போது பார்க்குறதோடு சரி. விஜய் கூட போடலாம், போகிறது பற்றி இல்லை. அது தனிமட்டாக்கா கொஞ்சம் நாள் ஆனாக்கா அவர் அந்த கருத்து கணிப்பு ஒரு இது இல்லைனாக்கா எல்லாம் தெரிஞ்சு போனால் விஜய் கூட போகிறது பற்றி இல்லை.